இந்த இனிய மாலை பொழுதில் இதயம் நிறைய தமிழோடு இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் மாலை நேர வணக்கத்தினை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த திறனாய்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் திறனாய்வு செய்து சில காணொளிகளை பதிவிடுகிறேன். அந்த காணொளிகளை பார்த்துவிட்டு சிலர் எனக்கு அந்த தங்களது படைப்புகளை அனுப்பி வைக்கிறார்கள். இதையெல்லாம் செய்கிற நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியவர் இன்று மதிப்புறு முனைவராக நம்மிடையே அமர்ந்திருக்கின்ற அன்பு தோழர் சகோதரர் சக்தி வேலாயுதம் அவர்கள் தான். எத்தனையோ இடங்கள்ல நீங்க வயதுக்கு மூத்தவர்கள்லாம் நம்மளை கை தூக்கி மேலே விடணும்னு அவசியம் இல்லை. அவர் எனக்கும் இளையவர், ஆனால் இலக்கிய உலகில் அவர் மூத்தவர். சொன்னார், அண்ணன் எப்போதும் ஒரே கவிதையா எழுதிட்டு இருக்கீங்க, என்ன கவிதையா சொல்லிட்டு இருக்கிறீங்க கவியரங்கத்துல, அதெல்லாம் தாண்டி வாங்க, மற்ற விஷயங்களை பேசுங்க. என்னோட நூல் தாரண்ண அம்மாவின் வாசம், அதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இதே அவையில் அந்த நூலினை முதலாக நான் ஒரு நூலினை திறனாய்வு செய்தேன் என்றால் அது எனது அன்பு சகோதரர் மதிப்புறு முனைவர் சக்தி வேலாயுதம் அவர்களுடைய தான். ஏதோ அடுத்தடுத்த மைல்கல்லை எட்டி இருக்கிறோம் என்றால் அதில் தோழர் அவர்களின் பங்கு முக்கியங்கிறத சொல்லிக்கிட்டு, ஐயா அன்பிற்குரிய பாசத்திற்குரிய பாப்பா குடியார் சொன்னாங்க, சக்தி இந்த நூலை திறனாய்வு பண்ணிடாதீங்க, அது கலைஞரோட எழுத்துக்கள், கலைஞரோட கதைகள், கலைஞரின் ஆரம்ப கால கதைகள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆரம்ப கால கதைகளில் திராவிடத்தை விட கம்யூனிசம் அதிகமாக இருக்கும் என்பதை கருதிதான் தோழர் சக்தி வேலாயுதம் அவர்களின் கரங்களில் அந்த நூலை பாப்பா குடியார் அருளி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பெரியாரை அண்ணாவை சந்தித்திருந்தாமல் இருந்திருந்தால் நான் கம்யூனிஸ்டாக இருந்திருப்பேன். கலைஞர் நம்ம அவ்வளவு எளிதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனிதர் இல்லை. கலைஞருடைய நூலை பாப்பா குடியார் அந்த கதைகளை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த திருமணத்திற்கு 2 நாட்கள் முந்தைய தினத்திலும் அன்றைய தினத்திலும் சென்றாலும் கூட அந்த நூல் கிடைக்கப்பெறாதவனாக நான் இருக்கிறேன். அந்த பாக்கியம் எனக்கு வாய்க்கப்பெறவில்லை. ஒருவேளை பாப்பா குடியார் தனது கனிவு பார்வையை என் மீது செலுத்தினால் அந்த நூல் எனக்கு கிடைக்கப்பெறும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். புதிய போர், இந்த புதிய போர் அப்படிங்கிற அந்த எழுத்துக்களுக்கு கீழே எனக்கு ஒரு ஆசை. உள்ளே அவர்கள் சொல்லி இருந்தாலும், பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சம்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு, சம்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சரி, யாருக்கு எதிராக இந்த சம்காரம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த மொழிக்கு எதிராக நிறைய பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. புது ஆட்களா கிளம்பி வராங்க ஒவ்வொரு தருணத்திலும். இந்த மொழியை காப்பாற்ற வேண்டும், இந்த மொழியை இன்னும் பல காலங்களுக்கு இளையவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் எழுதப்பட்ட ஒரு மரபு கவிதை நூலாக நான் இதை கருதுகிறேன். சக்திக்கு எப்படி கலைஞரின் கதைகளை திறனாய்வு செய்ய தகுதி இல்லையோ, வல்லமை இல்லையோ, அது போன்ற இந்த மரபு கவிதைகளை திறனாய்வு செய்கின்ற திறன் எனக்கு இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் முதலில். ஏனென்றால் இந்த நூலின் ஆசிரியரிடம்தான் நான் மரபு கவிதைகள் புனைவது எப்படி என்பதை அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு மாணவன் ஆசிரியரை திறனாய்வு செய்வதா என்ற கேள்வி எனக்குள் இருக்கிறது. ஒருவேளை அவருக்குள் இல்லையோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. இந்த நூலில் நான் நிறைய சொல்ல போறதில்லை. ஏன்னா வழக்கமா நம்ம நூலின் ஆசிரியர் ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறார். அணிந்துரை பெறுவது இல்லை. கடந்த நூலில் அது இல்லை, அது ஒரு தளர்வு இருந்தது. இப்போ என்னன்னா, அணிந்துரை இல்லாட்டாலும் கொஞ்சம் பேசிக்கொள்கிறேன். மொத்தம் 76 பக்கத்தில் கவிதைகள், 51 கவிதைகள் நிரம்பிய நூலில் கொஞ்சம் பேசிக்கொள்கிறேன்னு ஒரு 6 பக்கத்துக்கு பேசியிருக்கிறாங்க. அந்த 6 பக்கமும் கடன்னு ஓடுது. அந்த 6 பக்கத்தை நான் படித்தேன். ரயிலில் போகும்போது நான் படிக்கிறேன். அந்த தொடரியை விட வேகமாக அந்த 6 பக்கமும் ஓடிவிட்டது. அதில் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்த்தால், தன்னுடைய 5ஆம் வகுப்பு தமிழாசிரியர் தொடங்கி, தானுமலையான் பெருமாள் தொடங்கி, தீசு ஆறுமுகனார் வரை தன்னுடைய பள்ளி கால ஆசிரியர்களை எல்லாம், குறிப்பாக தமிழாசிரிய பெருமக்களை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கிறார்.
கவிஞர். அப்புறம் இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, துவங்கும் போதே சொல்லியாச்சு, இந்த தமிழில் நான் ஒரு பெரிய அறிஞர்லாம் இல்லை, தமிழ் படித்தவன் அல்ல. இங்கே தமிழ் படித்தவர்கள் மிக குறைவு இந்த அவையில். தமிழ் படித்தவர்கள்லாம் தமிழின் முதுநிலை கல்வியெல்லாம் பயின்றவர்கள் ரொம்ப குறைவு. நம்ம எல்லாருமே தமிழ் அல்லாத பாடங்களை கல்லூரியில் படித்துவிட்டு வந்திருந்தாலும் தமிழின் மீதான ஆர்வத்தில் இங்கே தமிழ் பேசி கொண்டிருக்கிறோம், எழுதி கொண்டிருக்கிறோம். நான் தமிழின் காதலன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இதில் அத்தான் இந்த மரபு கவிதை நூல் நான் எப்போ எழுத துவங்கினேன்னா என்னுடைய 50வது வயதில், அதுவும் ஆண்டு 2000 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரிதான். ஏன்னா நம்ம அந்த ஆங்கிலத்தில் கிராஸ் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 75வது பிறந்த தினம், ஆமாம், அது அது நிறைவாகிறதா நம்ம வந்து வயதாக சொல்லுவோம். அது முடிந்த ஒன்று தான் அந்த வயது. அப்போ 75 வயது 75, அதுவும் சரியாகத்தான் இருக்குது. அப்போ தான் மரபு கவிதை எழுதுன்னு எங்கள் அத்தா செய்த்தலை மணியன் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். அவரிடம் மரபு கவிதை எழுதுவதை கற்றுக்கொண்டு தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இந்த மரபு வழி, எப்படி இந்த மரபு கவிதைகள் மரபு வழி வந்ததுங்கிறத ரொம்ப அழகாக அந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பாரதி நடத்தியது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த நூலில். பாரதி நடத்தியது ரத போர்னு சொல்லியிருக்கிறாங்க. பாரத போரை தான் ரத போர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாலும் பாரதி எதிர்த்தது எப்படி என்றால், தனது பாக்களின் மூலமாக பாரதம் முழுவதும் தமிழின் மூலமாக, தனது எழுத்துக்களின் மூலமாக தீ மூட்டினார் அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதுதான் ரத போர். இதுல அந்த மரபு வழியில எத்தனை கவிதைகள்லாம் அந்த 51 நான் கொஞ்சம் பிரிச்சு பார்த்தேன். ஏன்னா அந்த கவிதையை பெரிய அளவில் அலசி ஆராயிற அளவுக்கு தேமா, புளிமா, காய்ச்சீர், களிச்சீர், வெண்சீர், வெண்டலை இதெல்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. கத்துக்குட்டி கையில் இந்த நூல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட இது. இதில் கட்டளை கலித்துறையில் 6 பாடல்களும், நேரிசை வெண்பாவில் 9 பாடல்களும், என்சீர் ஆசிரிய விருத்தத்தில் 18 பாடல்களும். ஐயாவுக்கு பிடித்ததா என்ன இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த என்சீர் விருத்தம். அரிசீர் விருத்தத்தில் 5 பாடல்கள், பக்ரோடை வெண்பால 2, கொச்சக வெண்பா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தரல இன்னும். நான் அந்த கொச்சகங்கிறத வாசிக்கிறதுக்கே 2 நாள் ஆச்சு. கொச்சக வெண்பா, அதில் ஒரு 3 பாடல்கள், குரலாசிரியப்பா, பன்னீர் சீர் விருத்தத்தில் 1, கொச்சக கலிப்பாவில் 1, ஆக மொத்தம் 51 பாக்கள் விதவிதமாக. இதுல எனக்கு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்லாத சூழலில் ஐயா எழுதின ஒரு அந்த மரபு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உன் கடமை, நம்ம கடமையை நம்ம செஞ்சிடணும். வீடுகளில் சொல்லுவாங்க, பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்காத. இந்த இரவு 9 முதல் 10 மணி வரை நானும் என் மனைவியும் இந்த வெளியூரில் வேலை பார்க்கறதுனால காலையில் போயிடுறேன். திரும்ப வரும்போது இரவு நேரம் ஆயிடுது. ஒரு மணி நேரம் மனம் விட்டு நடந்து கொண்டே அளவலாகும். அப்போ என் மனைவி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று தான், என்றைக்கும் பிள்ளைகள்கிட்ட நாம் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பை நாம் வச்சுக்க கூடாது. நம்மளுடைய தேவையை நாமளே நிறைவேற்றி கொள்ள ஒரு திறன் நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. கேட்ட போதெல்லாம் உதவவில்லை தன் மகன் என்று வருத்தப்பட்ட நண்பனுக்கு சொன்னது, இதுதான் உன் கடமை அப்படிங்கிறது. பெற்றதினால் பெருமை இல்லை, பின்னும் வேண்டாம் பெரும்பொருளை தாவென்னும் போராட்டம் தான். கவிஞரதை எழுதியிருக்காருங்கனால அவருடைய மன உணர்வுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நண்பர்கிட்ட கேட்டால் அவர் வருத்தப்பட்டு சொன்னதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்ரீராமோ வழக்கறிஞர் நடராஜனும் இதில் எந்த கோபமும் பற்றக்கூடாதுங்கிறனால ரொம்ப கவனமாக அப்படி சொல்லியிருக்காங்க. கற்க வைத்த செலவுக்கு கணக்கும் வேண்டாம், கலகலப்பை தந்தவர்கள் அவர்கள் தானே. அங்கே எவ்வளோ கலகலப்பை தராங்க அப்படின்னு. அதுக்காக நான் வந்து உனக்கு இவ்வளவு செலவழிச்சு படிக்க வச்சேன் அப்படின்லாம் வார்த்தையை சொல்லிடக்கூடாது. நமக்கு வந்து தூக்கி கொஞ்சி மகிழும் போது எவ்வளவு அலுவலக பணியில, அந்த ஆசிரியர் பணியில பாப்பா குடியாருக்கு எவ்வளவு ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே ஆனந்தையோ ஜெயராமையோ ஒரு புத்தகம் கொடுத்து கொஞ்சியாச்சுன்னா அத்தனையும் மறந்துடும். ஐயா அப்படிதானே? ஓ அப்படியான்னு கேட்டேன். எங்க அப்பாவுக்கு அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் சின்ன வயதுல அந்த எங்கள் அப்பா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் அந்த நான் பிறந்த பொழுதில் அந்த காலத்தில் ஒரு 3 மாதம் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்திருப்பேன், அம்மாவோட அம்மாச்சி வீட்டில் இருந்திருப்பேன். அப்போ எங்கள் அப்பா என்னுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்க என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வாரமும் ஒரு கைக்குட்டையை என் பக்கத்தில் வைத்து விட்டு செல்வாராம். அந்த பால் கொஞ்சம் வாடை அடிக்கும், அந்த குழந்தைங்க வாந்தி எடுத்த வாசம் இருக்கும், அந்த கைக்குட்டையை அவர் உடனே வைத்திருப்பார். அடுத்த வாரம் ஒன்று மாற்றிக்கணும்னு கொண்டு போயிருப்பார் சார்.
அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தன் குழந்தைகள் மீதான தேடல் இருக்கும். நிற்க வைத்து யாசிப்பதும் வேண்டாம் என்பேன், நித்தம் ஒரு அவமானம் உனக்கே வாய்க்கும். பிறந்ததெல்லாம் அவர் கேட்டு நடந்ததில்லை, பின்னே ஏன் இருக்கின்றாய் எதிர்பார்த்தீங்கே. இது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு கவிதையாக இருந்தாலும் நான் ரசித்து படித்தது. தந்தைக்கு கடமையுண்டு அதனை செய்தாய், தகுதி பல சேர்ப்பதிலும் ஆசை கொண்டாய். விந்தை மிகு செயல்களுக்கு நிலமும் நீதான், விரும்பியதை செய்ததெல்லாம் அவனே உண்மை. தந்தை என்று சொல்வதிலும் பெருமை கொண்டு தந்தேன் என்று சொல்வது சிறுமை என்பேன். தந்தைன்னு ஒரு பெரிய முறுக்கு, நான் தான்டா அப்பாங்கிற அதிகாரத்தை காட்டிட்டு அப்புறம் நான் தான் உனக்கு எல்லாம் தந்தைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? தர வேண்டியவன் தந்தை, கொடுத்தேன் எதிர்பார்ப்பின்றி. மந்தையிலே மேய்க்கின்ற இனமல்ல நீயும், மனிதன் என்று சொல்வதற்கு மறந்திடாதே. உணர்ந்து அவர் கொண்டாடினால் உயர்வுதானே, உரிமையாய் இணங்கி நின்றால் உணர்வு என்பேன். மணந்தவளால் வந்ததிந்த மயக்கம் என்றால், இதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வரும், எல்லா தகப்பன் தாய்மாருக்கும் இந்த எண்ணம் வரும். மணந்தவளால் வந்ததிந்த மயக்கம் என்றால் மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி இல்லை. என் பையன் என் பேச்ச கேட்கலன்னா வந்த மருமக தான் அதுக்கு காரணம்னா, இதை சொல்ற நீ மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்ன இடத்துலதான் அந்த கவிஞன் இருக்கு. அதனால வந்து அந்த மங்கைக்கு இவன் தான் எல்லாம். எனக்கு கல்யாணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா எனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொன்னாரு. ஒரு வேளை, நான் அவரையே வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், ஏன்னா ஆதாரமற்ற எதையும் சொல்றது இல்லை. ஒருவேளை உனக்கும் உன் மனைவிக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்தால் எப்படி அந்த சிச்சுவேஷன் அவர் வந்து யோசிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. ஒருவேளை எதிர்காலத்தில் என் மனைவிக்கும் உன் மனைவிக்கும் சண்டை வந்தால் நீ உன் மனைவியின் பக்கமே இரு, நான் என் மனைவியின் பக்கம் இருந்து கொள்கிறேன். இதெல்லாம் பொய் இல்லை, என் தந்தையார் சொன்னார். நான் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கேன். அதாவது அவர் மனைவியை நான் திட்டலாம், அவர் தான் என் மனைவியை திட்டிடக்கூடாது. இப்போ இது போன்ற நிறைய, அதாவது ரசிக்க தகுந்த வான்வியல் நெறிகள் தொடர்பு கொண்ட அந்த புதிய போருங்கிறத சொல்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த போரை கவிஞர் யாருக்கு எதிராக தொடுக்க வேண்டும் என்கிறார் என்றால், இந்த இனத்தையும் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டையும் யாரெல்லாம் சீர்குலைக்க வீறு கொண்டு எழுந்து வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக இந்த போர் செய்ய நாம் தயாராக வேண்டும் என்ற பாவேந்தரின் வரிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூலாக நான் இதை கருதுகிறேன். இந்த புதிய போர் நிச்சயம் வெல்லும், எதிர்காலம் அதை சொல்லும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.